ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ இல்லை அப்படின்னா யூகே எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். யூஎஸ் அக்கௌண்ட்டோடைய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 700 தான். ப்ராக்ஸி வந்து 300 வரும். அது முன்னாடி வந்து 450 இருந்துச்சு. அதே ப்ராக்ஸி வந்து டிஸ்கவுண்ட்டில் இப்போ வந்து 300 தராங்க. நல்ல ஸ்பீடு இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது. இது என்னென்ன ஐஎஸ்பி வரும்னு பார்த்தீங்கன்னா AT&T வரும், இல்லை அப்படின்னா விண்ட்ஸ்ட்ரீம் கம்யூனிகேஷன் வரும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே நல்லா இருக்குது. நான் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராக்ஸி வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ட்ராபேக்கும் வரல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட்டு ப்ளஸ் வந்து ப்ராக்ஸி ரெண்டும் சேர்த்து வாங்குகிறவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வந்து கொடுக்கும். ஸோ வந்து இந்த 1000 ரூபாய்க்குள்ளாரையே உங்களுக்கு வந்து எல்லாமே அடங்கிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து வெறும் 300 ரூபா நீங்கள் மட்டும் பே பண்ணால் போதும். அக்கௌண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அமௌண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் வந்து நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டைம் போயிட்டுருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்வே பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சர்வே ரிக்வெஸ்டட் பேர் வந்து NHAMELIN சொல்லிட்டு போட்டிருக்கு. சர்வேயோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை என்ன பண்ணுவோம், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து காக்னிட்டோ அப்படிங்கிற ஒரு விண்டோவில் டேப்பில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கூகுள் லாகின் பண்ணால் தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டிக் அமோங் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இம்பேக்ட் ஆஃப் யோகா பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ இமெயில் மேண்டிட்டோரி தான், நீங்கள் இமெயில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இமெயில் வந்து உங்கள் இமெயிலே கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா இப்போ யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா யூஎஸ் அக்கௌண்ட்டில் என்ன இமெயில் பாஸ்வேர்ட் இருக்கோ அந்த இமெயில் கொடுத்துருங்க. இல்லாட்டி பர்சனல் இமெயில் கொடுத்துருங்க. எதை வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் என்னோடய இமெயில் கொடுத்துட்டு அடுத்தது நான் மூவ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துட்டு நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். யூ கன்சர்ன் பார்ட்டிசிபேட் இன் திஸ் ரிசர்ச் ஸ்டடி. இப்போ ரொம்ப வளவலன்னு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 நிமிஷம் தாண்டிடுச்சு, மொத்தமாகவே 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து நான் வந்து கொடுத்துட்டே வரேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஸோ ஆமான்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஹவு லாங் யூ ஹேவ் பீன் ப்ராக்டிஸிங் யோகா? லெஸ் தென் 3 months இல்லை 3 to 6 months எதாவது கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீக்வெண்ட்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 1 or 2 times per week, இல்லை 3 to 4 times per week, இல்லை டெய்லி கொடுக்கலாம். 60 minutes. டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இது ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகா பற்றி தான் மெயினாக கேட்குறாங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். எனக்கே சப்மிட் பண்ண டைம் கிடைக்குமான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து டைம் முடிஞ்சிச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா கூகுள் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து இந்த சர்வேயோடைய ஹிட்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணினாவே போதும். எனக்கு இப்போ எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, என்னால் சப்மிட் பண்ண முடியாது.
நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி டைம் முடிஞ்சிச்சுன்ட்டு. நான் பேசி நான் வந்து கொடுக்கங்களாட்டியுமே டைம் முடிஞ்சிச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் ஒரு ஹிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஹிட்டை வந்து வீண் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஏன்டா அதுக்கு நீயே பண்ணியிருக்கலாம்லடா, ஏன்டா இப்படி வந்து பேசி டைம் ஓட்டிட்டேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அக்செப்ட் பண்ணால் தானே வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணேன். ஆனால் லிங்க்கு நீங்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டேரெக்டாக வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் எப்படி பண்ணணும் அதேமாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹிட்டை அக்செப்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தள்ளி நீங்கள் சப்மிட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி தான் நானும் பண்ணியிருக்கணும், நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இதுவும் ஒரு பாடமாக இருக்கட்டும், உங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் தான் சரி அப்படின்னு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ப்ராக்டிஸ் யோகா ஹவு டு யூ ஃபீல் இட் அஃபெக்ட்ஸ் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் டிஜிட்டல் டிவைஸ். டிஜிட்டல் டிவைஸில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதா, அப்படியே ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி வித் digital devices. So okay, what other inventions would you find helpful for reducing digital fatigue? No, but I will try to get inventions. ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. கீழே வந்து இது ஒரே பேஜில் எல்லாமே வந்துடுது. தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் சொல்லி வந்துடுச்சு. உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த இமெயிலும் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கல, .com வந்து நிறுத்திட்டாங்க. நமக்கு தெரியாத விஷயமா gmail.com தானே வரும் அப்படின்ட்டு. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கேட்கணும்னா கேட்கலாம். இது கேட்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகிடும். இப்போ நான் சப்மிட் பண்ணாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வந்து கரெக்டாக டைமுக்குள்ளே முடிச்சிடுங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணாமலேயே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த HTTPS அப்படிங்கிறதுலேருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணி அந்த நான் சொன்ன மாதிரி இன்காகிட்டோ விண்டோவிலே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்து ஒரு இல்லை 10 நிமிஷம் இல்லை, ஒரு 6 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், செஞ்சுக்கிட்டே இருக்கு, பாதிக்கு மேலே செய்யும்போது என்ன பண்ணணும், அந்த ஹிட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து மீதி இருக்கிற டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் சர்வே. இந்த சர்வே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா செஞ்சு பாருங்கள். 15 சென்ட் எந்த ரிவார்டாக இருந்தாலும் விடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஒர்க்கு செய்யும்போது ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். மாஸ்டர் குவாலிஃபைடு வந்து இன்றைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹிட்ஸ் வந்து இந்த எம்டெக்கில் US அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கு வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி சர்வேவும் பண்ணுங்கள், ஹிட்டு வந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செஞ்சிங்கன்னா தான் மாஸ்டர் குவாலிஃபைடு ஆகும். ஏன் மாஸ்டர் குவாலிஃபைடுக்கு தான் நிறைய ஒர்க்கு வந்து இப்போ இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து மாஸ்டர் குவாலிஃபைடுக்கு வந்து பண்ண சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.